ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. Offer your bodies as a living sacrifice. உங்களுடைய சரீரங்களை நீங்கள் எப்படி கொடுக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய சரீரங்களை நீங்கள் பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இட்ஸ் a sacrifice, self sacrifice. நம்மை ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. That is worship. அதுதான் அவர் சொல்றாரு, அதுதான் ஆராதனை. கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய எண்ணமும் எப்படி தான் இருக்கணும்? தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், sacrificial Christians, self sacrifice. அதுதான் ஆராதனை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கவனிங்க, உங்களை ஜீவ பலியாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னா என்னது? தியாகம் பண்றது. ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக நாம் செய்கிற தியாகங்கள் எல்லாம் பலிகள். அதை தான் ஆண்டவர் ஆராதனை என்று சொல்லுகிறார். ஆராதனை, ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவன் ஆராதனை செய்கிறான் என்றால் வெறும் பாட்டு பாடி கையை தட்டி கையை உயர்த்தி அது மட்டும் ஆராதனை அல்ல. The real worship starts from the sacrificial life. ஒரு ஒரு உண்மையான ஆராதனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுல இருந்து தான் ஆராதனை என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் அதுதான். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களை என்ன செய்ய வேண்டும்? தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. அன்னைக்கு துதி ஆராதனைக்கு வந்தபோது அம்மா கேட்டாங்க, பாஸ்டர், ரொம்ப தூரத்துலேருந்து ஆலயத்துக்கு வர்றதெல்லாம் கஷ்டம் தானே? அப்படி தானம்மா கேட்டீங்க? ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது. ஆமாம், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றது, ஆலயத்துக்கு வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானம்மா. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், எனக்காக சிலுவையை தூக்கிட்டு அவர் கொல்கத்தா மலை மேலே வரைக்கும் ஏறி ஜீவனையே கொடுத்தாரு, அது கஷ்டமா? நான் ஆலயத்துக்கு வர்றது கஷ்டமா? அம்மா சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர். ஒவ்வொன்றும் இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டமா தெரியுது. நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஒரு ஒரு ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப அது ஏன்னா இன்னைக்கு மக்கள் அப்படி காரணம் சொல்லிட்டு தான் நிறைய வர்றதில்லை. சபை எவ்வளோ தூரம் இருக்குது? ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால நான் போகிறதில்லை. எங்கே உன்னுடைய தியாகம்? ஆண்டவருக்காக நீ என்ன தியாகம் செய்கிறாய்? பல மைல் தூரம் நடந்து போய் நம்ம இதை சொல்கிறோம். அந்த நாட்களில் ஆண்டவருடைய சீஷர்களும் அவரை பின்பற்றினவர்களும் ஆண்டவரை பார்ப்பதற்காக பல மைல் தூரம் நடந்து வந்திருக்காங்க. எத்தனையோ மைல் நடந்து போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ மைல் தூரம் நடந்து ஆண்டவரை தேடி. இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக எத்தனையோ பேர் தங்களுடைய ஜீவனை தியாகம் செய்திருக்கிறார்கள். இது இந்த கிறிஸ்தவம் தியாகத்தில் உருவானதானே ஒழிய வேற எந்த காரியமும் கிடையாது. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன், அதுதான் முக்கியம். கிறிஸ்தவ ஜீவியம்ன்றது அப்படிதான், சொகுசு கிடையாது. இது ரொம்ப அப்படியே ஒரு சொபிஸ்டிகேட்டடாக இருக்கிறதுக்கு தான் கிறிஸ்தவமா? கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் அவர்கள் தன்னை தியாகம் செய்ய வேண்டும். அப்படி தியாகம் இல்லை அப்படின்னா நாம் ஆண்டவருக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. குறிப்பா பரலோகம் போக முடியாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுப்பது மட்டும்தான்.
எதுக்காக நான் ஆண்டவருக்கு இந்த காரியத்தை செய்யணும்? ஏன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டம், இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னா, நம்ம ரொம்ப அதிகமாக கவலைப்படுறதே நம்முடைய குடும்பத்துக்காக கவலைப்படுறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் கவலைப்படுகிறோம். அதுதான் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம கண் முன்னால் வந்து நிற்குது. ஆனால் தியாகமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கிறதோ அவனைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். It's all about sacrifice. Christianity is all about sacrifice. கிறிஸ்தவம் அப்படினாலே தியாகத்தில் உருவானது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால தான் சபை உருவானது. Hallelujah. It's a great sacrifice. அது ஒரு பெரிய பலி. ஆண்டவர் தன்னை பலியாக கொடுத்தார். நான் என்னை எதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்? ஆண்டவருடைய காரியங்களில் நான் எந்த காரியத்துக்கு என்னை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்குறேன்? எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும் பொழுது நான் வந்து அந்த காரியத்தை செய்யவே மாட்டேன். கிழமை ஆராதனைக்கு எந்திரிக்கிறதே சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. வேர் இஸ் யுவர் சாக்ரிஃபிஷியல் லைஃப்? எங்கே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? எங்கே ஆராதிக்கிறோம்? சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறது இல்லை. வீட்டில் எப்போ ஆராதனைக்குன்னு 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ எந்திரிக்கிறோமோ அங்கே தொடங்குது உங்கள் ஆராதனை. அல்லேலூயா. உங்களுக்கு அங்கே தூக்கம் வந்துட்டு எந்திரிக்க முடியலன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் அ கிறிஸ்டியன், யூ ஆர் நாட் அட் ஆல் அ வர்ஷிப்பர். நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. என் தூக்கத்தை என்னால் தியாகம் பண்ண முடியலன்னா நான் எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிற முடியும்? என் ஆராதனை எப்படி இருக்கும்? ஆலயத்தில் வந்து நம்ம ரொம்ப நல்லா ஆராதிக்கிறோம், இட்ஸ் ஓகே. பட் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் எப்போ ஒப்பு கொடுக்குறியோ அப்பதான் அதுதான் ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. சாக்ரிஃபிஷியல் லைஃப், செல்ஃப் சாக்ரிஃபைஸ், நம்மையே தியாகம் செய்வது. ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னால் கார் இல்லைன்னா இவ்வளோ தூரம் ஆலயத்துக்கு வர முடியாது, இல்லை ஊழியத்துக்கு வர முடியாது, இல்லை ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாது. நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இல்லைன்னா பரலோகத்தில் இடமே கிடையாது. கார் இருக்கோ, வண்டி இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, அவருடைய வேலையை நான் என்ன செய்யணும்? செஞ்சுட்டே இருக்கணும். தியாகம் பண்றது தாங்க, வேதனையை அனுபவிக்கிறதா, கஷ்டத்தை அனுபவிக்கிறதா என்னது? பாடுகள் சகித்தார் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பாடு சகிக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு முடியவே முடியாது. இன்னைக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஏசி இல்லாத ஆலயத்துக்கு நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, நிறைய பேர் போகிறதே இல்லை. உங்கள் சர்ச்சில் ஏசி இருக்கா? ஏசி இருந்தால் வர்றோம், ஏசி இல்லைன்னா வேர்க்கும், வரமாட்டோம். தியாகம் எங்கே இருக்கோ அங்கே தான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. தியாகம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். பவுல் அப்போஸ்தலன் வந்து இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ். பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன அவருடைய எண்ணம், இந்த நிருபங்கள்லாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் மைண்டு சுத்தமாக வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. சாப்பிட்டோமா, தூங்கணுமா, எந்திரிச்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதெல்லாம் எதுவுமே மைண்டில் இல்லை. அவர் மைண்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரோமாபுரியில் ஒரு சபை இருக்குது, அந்த மக்கள் இவ்வளோ இதில் இருக்காங்க, இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க. அதே போல் பிலிப்பியாவில் ஒரு சபை இருக்குது, அந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க. கலாத்தியாவில் ஒரு சபை இருக்குது. இப்படி எல்லா மக்களை குறித்தும் அவர் எப்பொழுதும் பேசிட்டே இருக்காரு, எழுதிட்டே இருக்காரு. அந்த நிருபங்களாக நீங்கள் வாசிக்கும் போது யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஸ்பெயினுக்கு போவேன். அதை வாசிப்போம், ரோமரில் எழுதும்போது. அப்புறமா வாசிக்கலாம், இருங்க நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நான் அந்த ஜிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். நான் ஸ்பெயினுக்கு போவேன். அப்படி போகும்போது வழியில் உங்களை பார்த்துட்டு நான் என்ன செஞ்சிடறேன், போகிறேன். என்னடா இந்த மனுஷன்
எனக்கு அதை வாசிக்கும்போது ஆச்சரியமா, என்ன அந்த மனுஷன் ஸ்பெயினுக்கு போகிறாரா? போகிற வழியில் ரோமில் வந்து உங்களை பார்த்துட்டு அப்புறமா நான் ஸ்பெயினுக்கு போகிறேன். தமிழில் வாசிக்கும்போது ஸ்பானியா அப்படின்னு இருக்கும். ஸ்பானியாவுக்கு போகிறேன், அப்போ வந்து ரோமாபுரிக்கு வர்றேன்னொடனே நமக்கு ஏதோ ஸ்பானியான்றது ஒரு பின்னால் தெருவு, ரோமாபுரின்றது முன்னால் தெருவு, போகும்போது இடையில பார்த்துட்டு போகிறேன்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சா, மேப்பை வச்சுட்டு படித்தா ஸ்பெயின் எங்கே இருக்குது? அந்த காலத்தில் எந்த ஃப்ளைட்டும் கிடையாது. இன்றைக்கே போக முடியுமா? யோசிச்சு பாருங்க, இப்போ போக முடியுமா? இன்றைக்கி ஸ்பெயினுக்கு போகும்போது ரோமில் போய் சில பேரை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நான் என்ன செய்கிறேன் அப்படி போவோம்மா? எதுக்காக? நம்ம சொந்த வேலைக்கு போவோம். என் புள்ள ஸ்பெயினில் இருக்குன்னா உடனே பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வீசா எடுத்துகிட்டு என்ன செய்வேன்? நான் ஸ்பெயினுக்கு போவேன். அப்புறம் பக்கத்தில் ரோம் இருக்குது, வேணா ஒரு சுற்றுலா போயிட்டு வருவோன்னு நினைப்போம். அப்படி தானே? அதுதான் உண்மை. ரொம்ப யதார்த்தமான உண்மை அதுதான். ஆனால் பவுலப்பன் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் ஊழியத்துக்காக அந்த ஜனங்களை தேற்றுவதற்காக நான் போகிறேன். அந்த 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 பகுதியை நம்ம வாசிக்கலாம். 15வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நாம் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதிலே அநேகந்தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதிருந்தபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இங்கே அவர் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன்? இத்தாலியாவுக்கு போகும்பொழுது, அதாவது ஸ்பானியாவுக்கு போகும்பொழுது வழியில் நான் வந்து உங்களை பார்த்துட்டு உங்களோட இருந்துட்டு, அது ரொம்ப நாளாக நான் விரும்பிக்கிட்டு இருந்தேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷம் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவருக்கு வந்து அவர் அங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களுடைய ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? யோசித்து கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் வாஞ்சை எல்லாம் அவரை குறித்ததானது அல்ல. என் சரீரத்தில் வியாதி இருக்கிறது, எனக்கு கஷ்டம் இருக்கிறது, அதை பற்றிலாம் பவுலப்போஸ்தலன் அவ்வளோ பெருசாக அதை பேசவே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி தான் இருந்தது? சபை, ஊழியம், மக்கள், அவர்களை சரிப்படுத்த வேண்டும், அவர்களை சரியாக்க வேண்டும். இட்ஸ் ஆல் சாக்ரிஃபைஸ் லைஃப். எல்லாமே தியாகமான ஒரு வாழ்க்கை. அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. நான் வந்து எவ்வளோ, அதாவது பல ஆயிரக்கணக்கான மைல் தூரம் போக வேண்டும்.
1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ யாராவது ஒரு விசுவாசிக்காக அவங்கள நம்ம கொண்டு போய் விடுறதுக்காகவோ இல்லை அவங்க வேலைக்காகவோ நம்ம போகிறதா இருந்தால் நம்ம பலமுறை யோசிக்கிறோம். அவர்களுடைய வேலைக்கு நம்மளை கூப்பிடுறாங்களே. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பல மைல் தூரம் எப்படி இவரால் டிராவல் பண்ண முடியுது மற்ற மக்களுக்காக? ஏன் இவ்வளோ தூரம் அவர் போறாரு? ஏன் இவ்வளோ காரியங்களை எப்படி செய்ய முடியுதுன்னா, அவர் தன்னை ஜீவ பலியாய் கிறிஸ்துவுக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கலையோ அவனால் இந்த சாக்ரிஃபைஷியல் திங்ஸை செய்யவே முடியாது. அடுத்தவங்களுக்காக எதுவும் செய்ய முடியாது. அடுத்தவனுக்காக ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு நமக்கு மனசு வரலை அப்படின்னா ஏன் வரலைன்னா, என்னை தியாகமாய் நான் இன்னும் என்ன செய்யவில்லை, ஒப்பு கொடுக்கல. பவுல் சொல்கிறாரு பாருங்க. அவர் அங்கே என்ன பண்ணுறாரா, இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய 25வது வசனம். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். பாருங்க, நான் இப்பவும் என்னன்னா சில பரிசுத்தவான்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எருசலேமில் இருக்கிற யூதர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவங்கள நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. அந்த தேவைக்காக அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டு சில பொருட்களை நான் இங்கே இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சில தர்ம காரியங்கள் செஞ்சுருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க, பொருள் கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன செய்யணும், அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார். யாருக்கு யார் கடன் பட்டிருக்குது? மக்கதோனியாவில் இருக்கிறவனுக்கும் யூதர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது? என்ன கடன் இருக்குது? எதை அவர் கடன் சொல்றாரு? யாரோ ஒருத்தர் மாசிடோனியாவில் இருக்கிறவன் யூதேயாவில் இருக்கிறவனுக்கு கடன் பட்டிருக்கானா, எத்தனை மைல் தூரம் இருக்கிறான், அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த கடன் பட்டிருக்கானா, இவன் என்ன கடன் தெரியுமா? ஒரே ஒரு கடன் தான். கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களை பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால எங்கேயோ இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் வேதனைப்படுறான், கஷ்டப்படுறான்னா அது என்னுடைய கஷ்டம்னு நினைச்சு தன்னுடைய பொருட்களை, பணத்தை அவனுக்கு கொடுக்குறான் பாருங்க. அதுதான் தியாகம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அதுதான் தியாகம். அது யாருக்கு வரும்னா, எவன் ஒருத்தன் கிறிஸ்துவுக்காக தன்னை பலியா வார்த்திருக்கிறானோ அவனுக்கு வரும். ஏன்னா எப்பயுமே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணாத ஆட்கள் யாருமே கிடையாது. நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் எப்போ ஹெல்ப் பண்ணுவோம் தெரியுமா? எப்போ நமக்கு அதிகமாக இருக்கோ, எப்போ நம்ம தேவைகளுக்கெல்லாம் போக மீதி இருக்கோ, அப்போ தான் என்ன செய்வோம்? ஹலோ, பண்ணுவோமா? ஆமாவா இல்லையா? நமக்கு போக செஞ்சது தான் தானம். ஆனால் ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா தோணும்? கிறிஸ்து தனக்காக எதையாவது வச்சுட்டாரா? பிதா தனக்காக ஏதாவது வச்சுட்டு இருப்பா, நான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் பாவத்துக்காக எனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டா அப்புறம் நான் என்ன செய்யறது? இருங்க, அந்த ஒரே பேரான குமாரனை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாதியை வேணா உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அப்படியா சொன்னார்? அவருக்குன்னு ஏதாவது ஸ்பேர் பண்ணினாரா? எதுவுமே வச்சுக்கல. 100% யாரால் கொடுக்க முடியும் தெரியுமா? கிறிஸ்துவுக்காக நாடி நரம்பு, சதை, எலும்பு, தோல் எல்லாம் கிறிஸ்து அப்படின்னு யாருக்கு அந்த வைராக்கியமும் அப்படிப்பட்ட ஒரு தியாகமும் யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். அப்படி இல்லைன்னா மக்கதோனியாவில் இருக்கிறவன் இங்கே இருக்கிறவனுக்கு எப்படி செய்ய முடியும்? யூதர்களுக்கு எப்படி செய்ய முடியும்? யாருன்னே தெரியாது. தியாகம் எல்லாத்துலையும் என் நேரத்தை அவனுக்கு செலவு பண்றது, அது யாரால பண்ண முடியும்னா கிறிஸ்துவுக்காக தன்னை பலியாய் வார்த்து கொடுத்தவர்களுக்கு தான் செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். எந்த நன்மையும் செய்வதற்கு ஆயத்தமாயிருந்தார்.
எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ரொம்ப 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 சொபிஸ்டிகேஷன் தேடி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு சபைகள் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சபைகள் தான் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ரொம்ப பார்ஷா இருக்கணும். ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் உங்கள் சர்ச் ரொம்ப பார்ஷாக நீங்கள் வச்சிங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. ரொம்ப பார்ஷான பீப்புள் வருவாங்க. நம்முடைய நோக்கம் ரொம்ப பார்ஷானவர்கள் இல்லை. நம்முடைய நோக்கம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தியாகம் செய்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாய், எனக்கு அருமையானவர்களே, ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்கள், நான் போகும்போது சில தர்ம காரியங்கள் இருக்கிறது, அவைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்கள் அதுக்காக கடன் பட்டிருக்கிறார்கள். சொல்லுங்க. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அதுல சொல்றாங்க, so after I have completed this task, அது சொல்றாரு, this is my task. After I have completed my task, அவரோட டாஸ்க், ஒரு 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 ஆண்டவருடைய பிள்ளை அவர் சொல்றார் பாருங்க, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் இதுதான். என்னன்னா, ஏழைகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அதை கொடுக்கிறவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறார்கள். எப்படின்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் 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 கஷ்டத்தில் இருக்கான். அதனால எனக்கு பொருள் சகாயத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு டிட்டர்மினேஷன் அவனுக்குள்ள இருக்குது. யாரோ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு அவன் நினச்சிட்டு எந்த நாட்டிலையும் நடக்குது, அப்படி இல்லை. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, after I have completed this task and have made sure that they have received this contribution, அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் உறுதிப்படுத்தி விட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன்? வர்றேன். என்ன மாதிரி ஒரு கமிட்மெண்ட்! நான் சாப்பிட்டேனா சாப்பிடலையா, தூங்கலையா, எனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா, எனக்கு கார் இருக்கா, பங்களா இருக்கா, வண்டி இருக்கா, வீடு இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க் என்னோடது? ஏழைகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் என்னுடைய கம்ஃபர்ட்டை தாண்டி, என்னுடைய அசௌகரியங்களுக்கு மத்தியிலே நான் இதை என்ன செய்கிறேன்? ஏன்னா நமக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும்போது நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஈவன் கர்த்தரை ஆராதிக்கிறதே நம்முடைய அதாவது நம்முடைய டைம் ஜோனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும். எங்களுக்கு இந்த டைம் ஒத்து வராது, எங்களுக்கு இந்த தூரம் ஒத்து வராது, எங்களுக்கு இந்த காரியங்கள் இதெல்லாம் நம்ம சில காரியங்கள் அப்படியே முன்னால் சில விஷயங்களை வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்காக உன்னை பலியாய் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆனால் எப்பொழுது பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்குறோமோ அப்போதாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனாலும் போயிட்டே இருப்பான், அதை பற்றி கவலைப்பட மாட்டான். வண்டி இருந்தால் வண்டியில் போவோம், வண்டியே இல்லைன்னா நடந்து போவோம். எனக்கு வண்டி வரட்டும், நான் அப்புறமா எல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு கார் கிடைக்கட்டும். வேதத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், ஊழிய செய்த ஒவ்வொருத்தரையும் அவங்களோட பேக்ரவுண்டை எடுத்து பாருங்கள். பெரிய பணக்காரர்கள்லாம் கிடையாது. யாராவது இப்போ கோடி கணக்கில் பணத்தை எடுத்து இப்போ கக்கத்தில் வச்சுட்டு, ஆண்டவரே இத்தனை கோடி என் கையில் இருக்குது, நான் ஊழியத்துக்கு வரட்டா அப்படின்னா கேட்டாங்க? பணத்தை வச்சு ஊழியம் செய்ய முடியாது. பணம் தேவை தான். ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும் போதே சொன்னார், ஒரு பைசாவை எடுத்துகிட்டு போகாதீங்க, நீங்கள் போங்க, அங்கங்கே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும்.
அல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடுக்கறது, ஆண்டவருக்காக செய்கிறது, இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு செய்கிறோம். ஜீவ பலியாக இருக்கிறவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்வான்? கொடுப்பான். நிறைவில் எடுத்து கொடுக்க மாட்டான். அதுதான் ஆண்டவர் சொன்னார். காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் நின்றுட்டு அவர் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த ஏழை விதவை எவ்வளோ போட்டான்னு பார்க்குறாரு. காணிக்கை பெட்டியில் போடும்போது எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு சர்ச்சில் நடந்த சம்பவம். அது கொஞ்சம் பெரிய சபை, உள்ள பெரிய ரோ இருக்கிறதுனால உள்ளே போக முடியாது. அந்த காணிக்கை பையன் என்ன செஞ்சுருவாங்களா, இருக்கிறவட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் அவர் போட்டுட்டு அடுத்தவன்ட்ட கொடுக்க, அப்படியே பாஸ் பண்ணி போய் இப்படியே வந்து கடைசிக்கு வந்துடும். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, உள்ளே போடுற மாதிரி உள்ளே இருக்கிறத எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பான். யாருக்கும் தெரியாது. அவன் உள்ளே கையை விட்டுறான், இவன் போடுறானா இல்லை எடுக்கிறானான்னு யாருக்கும் தெரியாது. அவன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவான். நான் வாரம் அதே மாதிரி காணிக்கை பையிலேருந்து எடுத்து வச்சுருந்துருக்கான். ஒரு நாள் அந்த சிசிடிவியில் அவன் எடுக்கிறது என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த போதகர் அந்த அந்த ஆளை பார்த்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பக்கத்தில் வந்து சொன்னாரா, இன்னைக்கு ஆலயம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்னை பார்த்துட்டு போங்க. அவனுக்கு ஒரே படப்படன்னு வந்துருச்சு. அன்னைக்கு காணிக்கை போட்டிருக்கான், காணிக்கை பையில் கையை வைக்க போயிருக்கான். கையை இப்படி கொண்டு போயிட்டு ஒருவேளை பாஸ்டர் இருந்து நம்ம எடுத்ததை பார்த்துட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவன் கையை எடுத்துட்டான். சரின்னு போயிடுச்சு, காணிக்கை பை போயிடுச்சு. அப்புறம் ஆலயம் முடிஞ்ச உடனே பயத்தோடையே நின்றுட்டு இருந்தான். அப்போது அந்த போதகர் வேகமாக அவனை கூப்பிட்டார். தம்பி வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, என்னை இருக்க சொன்னீங்களே. ஆமாப்பா, நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணதை நான் பார்த்தேன். அவர் சொன்னாராம், நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ தியாகம் பண்ணி எவ்வளோ காரியங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எல்லாத்தையும் நான் சிசிடிவிலையும் பார்த்தேன், நேர்லையும் பார்த்தேன். அதனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்லி உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா கட்டை எடுத்து கையில் கொடுத்தாராம். அவர் இப்படியே பார்த்து அந்த பையன் பார்த்துட்டு, பாஸ்டர் நான் ஒன்றுமே செய்யலையே, எதுக்கு எனக்கு இல்லைப்பா நீ செஞ்சதுக்கு பலன் ஆண்டவர் கொடுத்தாருன்னு உடனே அதை பார்த்துட்டு அவனால் என்ன சொல்கிறதுனே தெரியலையாம். உடனே ஓன்னு அழுதானாம். அழுதுட்டு அங்கேயே முழங்கால் போட்டு அவர் கையை பிடிச்சிட்டு கெஞ்சினானா, பாஸ்டர் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். இல்லையேப்பா நீ ஒன்றும் தப்பே பண்ணலையே, ஆண்டவர் என்கிட்ட அப்படி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னா. இல்லை அப்படின்னு சொல்லி இவனே அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் சொல்லிட்டானா. இந்த பணம் வேண்டாம், நான் எவ்வளோ எடுத்தனோ அதுக்கும் மேலே நான் என்ன செஞ்சிட்றேன், கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னானா. இப்போது கிறிஸ்துவுக்காக நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் எல்லாமே பெரிய 100 ரூபா கூட பெருசாக தெரியும், 1000 ரூபாய் பெருசாக தெரியும், 10,000 50,000 1,00,000 எல்லாமே பெருசாக தான் தெரியும். அவரால் செய்ய முடியாது. அவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பல லட்சமோ இல்லை பல கோடிகளோ அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. அவருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான், இல்லை எல்லாமே ஆண்டவருக்கு ஒரே மாதிரி தான். அப்போது கிறிஸ்துவிற்காக நான் கஷ்டப்படணும், நான் வேதனைப்படணும்னா அதுக்கு யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்கள், தியாகம் செய்யுங்க. சொல்லுங்கள், தியாகம் செய்யுங்க. தியாகம் செய்யுங்கள். உங்கள் நேரத்தை தியாகம் செய்யுங்க. முதலாவது நீங்கள் உங்கள் நேரத்தை தியாகம், உங்கள் நேரத்தை ஆண்டவருக்குன்னு கொடுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார, குறைஞ்சது 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்களால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதவன் நிஜமாக சொல்கிறேன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆள் ஒரு சபையில் நிலைச்சிருக்கவே மாட்டான். ஜெபம் பண்ண முடியாதவனால் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரோடு இருக்கவே முடியாது. உங்கள் நேரத்தை ஆண்டவருக்குன்னு கொடுங்க. தியாகம் செய்யுங்கள். வேலை நிறையா இருக்குது பிரதர், எங்கே ஆலயத்துக்கு வரலைன்னா நிறைய வேலை இருக்குது. ஏன் ஆலயத்துக்கு லேட்டாக வரீங்கன்னா ரொம்ப வேலை இருக்குது. தியாகம் செய்யுங்க. அன்னைக்கு ஒரு நாள் வேலையெல்லாம் தூக்கி போடுங்க. கிறிஸ்து கொடுக்காம, ஆண்டவர் நமக்கு கொடுக்காம யாரும் நமக்கு எதுவும் என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. நமக்கு கிடைக்கிற வருமானம், நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எங்கேருந்து வருது? அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவ அந்த பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்காத வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பெருசாக தாங்க தெரியும். ஆலய காரியங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஐயோ 7:30 ஆராதனையா, எப்படா 7:30 போகிறதுன்றது ரொம்ப. ஆனால் என்னைக்கு நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறோமோ
அன்னைக்கு இதெல்லாம் பெருசாகவே தெரியாது, எல்லாத்தையும் தூக்கி போடு. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு பெருசே இல்லைப்பா. அதை சொல்லிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன், அதுக்கு இடையில இவங்களுக்கு போய் நான் என்ன செய்கிறேன், தர்ம காரியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அது அவங்க கையில் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்து, எங்கே இருந்து யாரோ ஒருத்தன் கொடுக்குறான், அதை யாருக்கோ கொண்டு வந்து கொடுக்கணும். அவர் அதை வாங்கி கொண்டு வந்து ரொம்ப பத்திரமா என்ன செய்கிறாரு, அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி எங்கே போகிறாரு? அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோட இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படும்படியாக நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படியாகும் படிக்கும். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பார். உங்கள் அனைவரோடும் கூட. இப்ப பாருங்க, இதை கொண்டு போய் கொடுத்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது அவங்களுக்கு போய் சேரணும். அதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் பாருங்க. இதுதான் ஊழியம். தியாகம் தாங்க ஊழியம், வேற எதுவுமே கிடையாது. தியாகம் தான் ஆண்டவருடைய பிள்ளை செய்கிற வேலை. எல்லா இடத்துலையும், எல்லா இடங்களிலும் தியாகம். என்னுடையதை நான் பார்க்கறதல்ல, செல்ஃப் சாக்ரிஃபைஸ். என்னுடையது அல்ல, மற்றவர்களுடையதை. அதனால தான் அவர் சொல்றார், அவனவன் தனக்கானதை அல்ல மற்றவனுக்கானவைகளை நாடி தேட கடவன். அவனுக்கானவைகள் அல்ல, எனக்குரியதல்ல. என்னுடைய தியாகம் அதுதான். நான் ஒருவேளை என் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தேனானால் எனக்கு ஆண்டவருடைய காரியங்கள் மட்டும்தான் பெருசாக தெரியும். அவைகளுக்காக நான் ஓடுவேன், மற்ற எதையும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பாடுகள் சகிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருப்பார். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் பாடு சகிப்பதில் யாருக்கும் பிரியமில்லை என்றால் அது சரியான கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள வேதனை, பாடுகள், கஷ்டம் இதெல்லாம் நம்ம சகிக்க தயாராக இல்லை அப்படின்னா அது கிறிஸ்தவமே அல்ல. அது நம்ம உண்மையான ரட்சிப்புக்குள்ள இல்லை, உண்மையாய் நாம் ஆண்டவரை பின்பற்றவில்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் சீஷர்கள் 2 பேர் எம்மா ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வழியில் நடந்து போகும்போது இவரும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிறார். அவங்க பேசிகிட்டே போகிறாங்க. இவர் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்காரு. நடந்து போய் கடைசியில் ஊர் வந்துருச்சு. ஊர் வந்த உடனே இவர் அப்போ தான் அப்புறம் போகிறவர் போல தன்னை காட்டிக்கொண்டார். அவர் அந்த பக்கமாக போகிற மாதிரி காமிச்சாராம், சைகை காமிச்ச உடனே அவங்க தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, போயிடாதீங்க, எங்களோட வந்து ராத்திரி தங்குங்க. அவன் சொல்கிறாங்க, இவங்க போய் ராத்திரி அங்கே தங்குறதுக்கு தான் போனாங்க. அங்கே போய் தங்கி சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் அங்கே போகிறாங்க. ரொம்ப ஒரு ராத்திரி தூங்கலான்னு. அந்த வசனத்தை வாசிங்களேன். லூக்காலையா? லூக்கா 24. போகையில் அவர்கள் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். எத்தனாவது வசனம்? அது 14. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் இப்போ அதை வந்து அவர் ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு. நீங்க அப்புறமா கூட வாசி பாருங்க. அப்புறம் 28வது வசனம் நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறம் அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இப்ப பாருங்க, அப்ப வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு திறக்கல, அவர் யாருன்னு தெரியல. அவரை கூப்பிடுறாங்க, வருந்தி கூப்பிடுறாங்க, வாங்க எங்க கூட வந்து கொஞ்சம் தங்கிட்டு போங்க, நல்லா பேசுறீங்களே. சில பேர் நல்லா பேசினா நமக்கு என்ன செய்யும், பிடிச்சிடும்.
இல்லை நல்லா பேசுனாங்கன்னா நல்ல ஆளாக இருக்காங்க, நம்ம கூட தங்கி இருக்கலாம், கொஞ்சம் நேரம் நம்ம கூட இருந்தால் நல்லா பேசிகிட்டு இருக்கலாம்ல, டைம் போகும், ஜாலியாக பேசுவார், நிறைய விஷயங்களை சொல்கிறாரு நினச்சிட்டு வாங்க என் கூட தங்குங்க. அப்போ வரைக்கும் கண்ணு திறக்கல. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து, நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. ஒரு சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கண்கள் மறைக்கப்பட்டுருச்சா இல்லையா? அவர் கண்கள் அது வரைக்கும் திறக்கல. அவர் எப்பொழுது அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தாரோ அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அப்பத்தை எப்பொழுது புசித்தார்களோ அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தட் இஸ் கம்யூனியன். கர்த்தருடைய பந்தி, ஆண்டவருடைய பந்தி அப்படின்றது என்னன்னா, அவர் அப்பத்தை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சரீரமாகி அப்பத்தை நாம் பெறும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. நம்ம கண் அது வரைக்கும் என்ன செய்யாது, மூடியாதான் இருக்கும். சில பேருக்கு பிரசங்கம் பண்ணும்போதே கண்ணு மூடிடுது. அப்படியே உள்ளே போய் நம்ம கண்ணு திறக்கப்படணும்னா கர்த்தருடைய பந்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்கு பெற வேண்டும். அவருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறது எதுக்குன்னா, நாம் நம்முடைய மனக்கண்கள் திறந்து ஆண்டவரை அறிகிறதற்காக. ஏன்னா அவருடைய சரீரத்தை நம்முடைய சரீரத்தில், அவருடைய இரத்தத்தை நம்முடைய சரீரத்தில் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்க. நிறைய நம்ம பந்தியில் பங்கு பெறும் பொழுது நம்ம தெரியாமல் நம்ம பாட்டுக்கு என்னத்தையோ கொடுக்குறாருன்னு வாங்கி சாப்பிட்டு போயிடக்கூடாது. பந்தி நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறும் பொழுது கர்த்தர் நம்மை யார் என்பதை, அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்ம கண்களை அவர் திறக்கிறார். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எங்க போயிட்டாங்க பாருங்க. அவங்க எதுக்காக வந்தாங்க? தங்கி சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சி வந்தவன், எப்போ அவன் கண்ணு திறக்கப்பட்டதோ அப்போவே அவன் என்ன செய்யலை? அப்பத்தை சாப்பிட்டானா, தூங்குனானா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கே போயிட்டான்? கண்கள் திறக்கப்படும் வரை நமக்கு சாப்பாடு, தூக்கம், ரெஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் டயர்ட்னஸ் என்னன்னே தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ பலியாய் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா நமக்கு வேலை செஞ்சுட்டு, எல்லாருக்கும் அப்படி தான், ரொம்ப வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வரும்போது அப்பாடா அப்படின்னு வந்து படுக்க தான் தோணும். ஆனால் எவன் ஒருத்தன் ஆண்டவருக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்துருக்கிறானோ அவனுக்கு டயர்ட்னஸ் தெரியாது, தூக்கம் தெரியாது, சாப்பாடு தெரியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எருசலேமுக்கு போய் அவரை பற்றி நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவருக்காக வேலை செய்யணும், ஆண்டவருக்காக ஓடணுன்ற அந்த துடிப்பு, அந்த 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 ஒரு 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 தீ எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்க. அது யாருக்கு இருக்கும் தெரியுமா? கண்கள் திறக்கப்பட்டவன், தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவன். அவனால் ஒரு நிமிடமும் ஒரு நொடி பொழுதும் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. அவருக்காக எழுந்து ஓடிக்கொண்டே இருப்பான். அவன் போறான், அங்கே போய் சீஷர்களை பார்த்து சொல்கிறான், வழியில் நடந்ததெல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவர் பாருங்க, நம்ம தலைவர் எப்படி, ஆஹா, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவரு சொல்லுங்களேன். இவன் நைட்டு தூங்காமல் சாப்பிடாம ஓடி வந்து நான் என்ன செஞ்சேன்?
இயேசுவை பார்த்தேன், அவர் உயிர் தெழுந்தது உண்மைதான், அவர் எங்களோட நடந்து வந்தார், அவர் அப்பத்தை பெற்று கொடுத்தவனே என் கண் என்ன செஞ்சது, திறந்தது. அவர் எவ்வளோ பேசினார் தெரியுமா, என் கண் அது வரைக்கும் திறக்கல. அவர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் டக்குன்னு உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இவன் சாப்பிடல, தூங்கல, இவன் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போகிறானே, எனக்கு என்ன, அவன் போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம ரெஸ்ட் எடுப்போன்னு அவர் ரெஸ்ட் எடுத்தாரா? நீ ஆண்டவருக்காக ஓட ஆரம்பிச்சிட்டேன் வை, நீ ஆண்டவருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வை, அவர் தூங்க மாட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக நான் பலியாக என்னை ஒப்பு கொடுத்துட்டா எனக்குரியதெல்லாம் யார் பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எனக்கானவைகளை நான் தேடணும்னு அவசியமே இல்லை. எனக்கானவைகளை குறித்து என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் எதிர்காலத்தை அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது, ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில். அதை என் உயிரை அவர்தான், என் ஜீவன் அவர்தான். அவர் நான் பலியாக ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியே என்னை விட்டுட்டு போயிட மாட்டார். பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் இதெல்லாம் செய்யணும், இங்கெல்லாம் போகணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், அடுத்து நான் எங்கே போகணும், ஸ்பெயினுக்கு போகணும், அதுக்கிடையில் ரோமாபுரிக்கு வர்றேன். 3 முறை உலகத்தை சுற்றி வந்துட்டார். எனக்கு இப்போது படிக்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாத நாட்களில் கப்பல் உடஞ்சி ஒரு மரத்தை பிடிச்சிட்டு கடல்ல இருந்து தப்பிச்சு ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறார். 3 தடவை உலகத்தை சுற்றி ஊழியம் செஞ்சுட்டாரு. நம்ம செய்கிறதெல்லாம் தியாகம். அதனால சொல்கிறாரு, பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ வியாதியோ என்ன இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யாது. யாருக்கு தெரியுமா அப்படிலாம் இருக்கும்? பசி வந்தால் ஓடிடுவான், வேதனை வந்தால் ஓடிடுவான். யாருக்கு அப்படி இருக்குன்னா, எவன் ஒருத்தன் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்துருக்கிறானோ, எவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, அவனால் எந்த நிலைமையிலையும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்காமல் இருக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்குகின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்குகின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய கரங்களில் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே நம்ம சாக்ரிஃபிஷியல் லைஃப் வாழ முடியும், தியாகம் செய்ய முடியும். இந்த காலை நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, என்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவர் பார்க்கட்டும். ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை கீழே போட்டுக்கொள்ளும். மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே,
உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ பலியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை பலியாய் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து உமக்காக பாடு சகிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தரை தொடர்ந்து பின்பற்ற அப்போஸ்தலனாகிய பவுலை போல எல்லாவற்றிலும் உம்முடையவைகளை நாடி தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தால் அவர்களை நிரப்பி அனுப்புவீராக. உம்முடைய கரம் நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போ